மச்சான் நெக்ஸ்ட் வீக் பசங்க எல்லாம் கூட ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். நீயும் வந்துடுடா. ஆளுக்கு 5000 ரூபாய். மச்சான் நான் வரல, நீங்கள் போங்க. காசு இல்லைடா என்கிட்ட சுத்தமாக. டேய் மயிரே, நல்லா தான் சம்பாதிக்கிறேன். மாதம் 15,000 வாங்குறேன். நானே வரேன் 30,000 வாங்குறேன். வரத்துக்கு என்னடா மச்சான்? காசு பிரச்சனை இல்லைடா. நான் எவ்வளோ காசு வாங்குறேன் இப்போ வீட்டில் சொன்னது தான்டா பிரச்சனை. என் கை செலவு கூட சுத்தமாக காசு இல்லைடா. நீ தப்புன்ட்டேன் மச்சான். ஃபஸ்ட்டு 25,000 சம்பளம் சொல்லிட்டு 5,000 உன் சேஃப்டிக்கு பண்ணிடுவேன். நான் மச்சான் பண்ணுறது நம்ம முன்னாடியே பண்ணிடுவோம் மச்சான். நான் சின்ன வயசில் இருக்கும்போது கிண்டர் ஜாய் கேட்டேன் எங்கள் அம்மாவை. அதான் அவங்க வாங்கி தரேன். எனக்கு 6 மாதம் ஆச்சு. ஏன்னு கேட்டால் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணுமா. அப்போ என் ஏம் ஃபுல்லாக அந்த கிண்டர் ஜாயிலே இருக்கும். மற்ற பசங்க மாதிரி இந்த சைக்கிள் பொம்மை சாக்லேட் என்னங்க என் கவனம் போகாது. 6 மாதம் அந்த கிண்டர் ஜாயிலே போயிடுச்சு. கேட்கவே கஷ்டமா இருக்கு மச்சான். அவங்க எப்படி அவங்க கஷ்டத்தை புரிய வைக்க நினைச்சாங்களோ அதே மாதிரி நம்ம கஷ்டத்தை நம்ம புரிய வைக்க நினைக்கிறோம். இப்போ நீ 30,000 கொடுப்ப. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சம்பளம் 10,000 சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு பையன் கார் வாங்கியிருக்கான், நீ கார் வாங்க சொல்லுவாங்க. துணி தைக்க தெரியலனாலும் தையல் மிஷின் வாங்கி போட சொல்லுவாங்க. அக்காவுக்கு கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் சொல்லிட்டு ஹவுசிங் லோன் வாங்க சொல்லுவாங்க. ஆயுசு முழுக்க நீ கட்டியே சம்பாதிச்சு சமாளிக்க மச்சான். பாரு நீ சும்மா பயம்புத்தின்னு இருக்க. உண்மையை சொன்னேன். இப்போ நாளைக்கே என்ன உன்னை வாங்கி தர சொன்னா நீ என்ன பண்ணுவேன்? வாங்கி தருவேன். மச்சான் சொல்டா. நேரம் கடத்து, எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புலயே வை. கிண்டர் ஜாய் மாதிரியா? ஸ்பெஷல் சைல்டு மச்சான். நீ எப்பத்துல இருந்து இந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச? ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சேன்.